அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம முந்தைய பதிவில் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், அது சிலபஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, ஏன் அந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த பதிவை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருந்தீங்க கிளியர் கட்டாக அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. 7வது புத்தகத்தை எடுத்து நீங்களே பார்த்துப்பீங்க, இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பதிவை கண்டினியூ பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. 7வது சமூக அறிவியல் புத்தகத்தில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், சிலபஸில் அது எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ 7th சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இதில் எடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜில் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்ற ஒன்று இருக்குது. வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் இருக்குது. தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அப்போ தமிழ்நாடு தொடர்பான தென்னிந்திய வரலாறு அப்படின்றதுல கவர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு இங்கே இண்டெக்ஸ் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது. அதே போல் டெல்லி சுல்தானியம் அப்படின்றது உங்களுக்கு டேரெக்டாக சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதே போல் இங்கே வேறு ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உற்பத்தி அப்படின்றத நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த அரசியல் கட்சிகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எலெக்ஷன் அப்படின்ற தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அங்கே உங்களுக்கு கவர் ஆகும். சமத்துவம் அப்படின்றதுமே பால்ட்டியில் உங்களுக்கு கவர் ஆகும். சமத்துவ உரிமைகள் அப்படின்றதெல்லாம் நமக்கு நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்கும். ஸோ வெளியே உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. உள்ளே எடுத்து பார்ப்போம் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஃபர்ஸ்ட் லெசன் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு நம்ம நார்மலாக சொல்லும்போது இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் உங்களுக்கு வரலாறு தொடர்பான விஷயங்கள், அவங்களுடைய விஷயங்கள் நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, நினைவு சின்னங்கள் என்னென்ன இருக்குது, அவங்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நாணயங்கள், இதில் உங்களுக்கு தேவையான லெசன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நிறையாவே இருக்கும். டெல்லி சுல்தான்ஸ், அப்போது இது நீங்கள் ஓப்பனாக பார்க்குறப்ப சிலபஸ் டைட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க வேணாம்னு சொல்லி தோணும். ஆனால் இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன், டெல்லி சுல்தான் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களால் என்னால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்ட முடியும். வேற உங்களுக்கு கிருஷ்ணதேவராயர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயநகர பேரரசு கவர் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த மன்னர்களுடைய ஆட்சி முறைகள் பற்றி பேசுறது அந்த லெசன்ஸ் பார்த்துருப்போம். இங்கே வந்து அவங்களுடைய கலை, கட்டிடக்கலை, அவங்களுடைய வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது இல்லாமல் ஏதாச்சும் உங்களுக்கு சுத்தமாக தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தோணுச்சு அப்படின்னா அதை வேணான்னு நீங்கள் விட்டுக்கலாம். வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ராஜபுத்திரர்கள் பற்றி உங்களுக்கு சிலபஸில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ராஜபுத்திரர்கள் உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் அந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இந்திய பண்பாட்டின் வளர்ச்சி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சும்மா லைட்டாக அப்போ ராஜபுத் அப்படின்ற சொல் ரஜபுத்ரா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலேருந்து பெறப்படுது. ராஜபுத்திரர்கள் பற்றிலாம் உங்களுக்கு பெருசாக கேள்வி கேட்டது இல்லை. சும்மா மேலோட்டமாக ஒரு தடவை இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. இதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு இவங்களுடைய பண்பாட்டுக்காக இவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க. இந்திய ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு ஹிந்து மன்னர்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க பண்பாட்டுக்காக நிறையா பண்ணியிருப்பாங்க. இந்த மன்னர்கள் பற்றிலாம் நீங்கள் உள்ளே போய் இன்டெப்த்தாக படிக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. ராஜபுத்திரர்கள்லாம் யார், அவங்க எப்படி வந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ சோழரன் பற்றி, ராஜேந்திர சோழன் அப்படின்றத பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சோழர்கள் நமக்கு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சிலபஸோட பார்த்து படிக்கணும். அப்போ நீங்கள் அப்படியே லெசனை ஒரு தடவை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகும், இந்த பாயிண்ட் உங்களுக்கு சிலபஸில் தேவையில்லை அப்படின்றது. ஸோ ஹைலைட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் ஹைலைட் பண்ணுறப்ப நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதை ஒமிட் பண்ணி படிக்க முடியும். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியா ஓரியன்டாவோ, தமிழ்நாடு ஓரியன்டாவோ, இல்லை உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலோ நீங்கள் அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் இந்த கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ராஜபுத்திரங்களின் பங்களிப்பு அப்படின்றது இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, அது பேசிக்காங்க. ரக்ஷாபந்தன் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் தான் உருவாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இஸ்லாமின் தோற்றம் அப்படின்றது உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்றத சொல்ல முடியும் என்னால். கண்டிப்பாக இஸ்லாமின் தோற்றம் பற்றிலாம் உங்களுக்கு கேள்வி கேட்கறது கிடையாது. ஆனால் இந்த இஸ்லாமின் தோற்றத்தை பற்றி படிச்சுட்டு நீங்கள் இந்த சிந்துவை அராபியர் கைப்பற்றுதல் இதெல்லாம் படிச்சுட்டு தென் நீங்கள் இந்த கஜினி மாமூதை பற்றி படிக்கிறப்போ தென் உங்களுக்கு முகமது கோரி பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்களெல்லாம் பற்றி படிக்கும்போது உங்களால் டெல்லி சுல்தான் அடுத்து இருக்கக்கூடிய லெசனான டெல்லி சுல்தானை உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு வேண்டுமா, சிலபஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக இது சிலபஸில் கிடையாது. ஆனால் டெல்லி சுல்தான்ஸு நமக்கு இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள்
இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்கு அடித்தளமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் மதம் தோற்றமும் அதுக்கப்புறம் கஜினி மஹமூத் உங்களுக்கு படையெடுத்து வந்ததும் முகமது கோரி படையெடுத்து வந்த இந்த விஷயங்கள்லாம் தான். ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதே போல் இந்த தரைன் போர்கள் பற்றி உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 லெவல் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேள்வி கேட்கறது உண்டு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ ராஜபுத்திரர்கள் அப்படின்றது சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க, அவங்களுடைய கலை கட்டிடங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இஸ்லாமின் தோற்றம் வளர்ச்சி அப்படின்றது இந்த கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்லி சுல்தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துட்டோம். உங்களுக்கு சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற லெசன் பார்த்துட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, உங்களுக்கு சயின்ஸ் போயிடுச்சோ? ஓகே, அப்போ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசனில் 2 லெசன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக டேரெக்டாக சிலபஸில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 லெசனில் உங்களுக்கு மேலோட்டமாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இதை நல்லாவே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த லெசனை நீங்கள் சும்மா மேலோட்டமாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த லெசன் கம்பல்சரி படிக்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து ஜாகிரஃபியில் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போயிடும். 182. ஓகே ஓகே, ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் அப்படின்றது உங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படாது. பாக்ஸ் கனெக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பாக்ஸ் கனெக்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அந்த விஷயங்கள் பார்த்துக்கோங்க ஜாகிரஃபியில். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நிலத்தோற்றங்கள் அப்படின்ற லெசனும் இது உங்களுக்கு தேவைப்படாது. அந்த நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. பெருசாக எதுவுமே இந்த ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் இருக்கக்கூடிய எதுவும் பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுவுமே இந்த லெசனுமே உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் போது தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா படிச்சுங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அப்படின்றதுல கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. இந்த இனங்கள் அப்படின்றதெல்லாம் பெருசாக உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த இனங்கள்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் படிங்க. இதில் இந்திய இனங்கள் அப்படின்றதே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்தியாவின் இனங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிலபஸில் கண்டிப்பாக காட்ட முடியும். இனம் அப்படின்றதுக்கா, இனம் மொழி வழக்காறு இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவின் இனங்கள் அப்படின்றது படிச்சுக்கோங்க, மதம் அப்படின்றதும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மொழி அப்படின்றது படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்திய கல்ச்சர் அப்படின்றதுல வரும். குடியிருப்பு அப்படின்றது படிக்கணுமான்னு கேட்டால் குடியிருப்பு அப்படின்றது தேவையில்லை, எதுவும் சிலபஸில் இல்லை. சும்மா ஒரு தடவை நீங்கள் படிச்சிங்கனாலே இதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கிராமப்புற குடியிருப்புனா கிராமப்புறத்தில் எப்படி இருக்கும், குடியிருப்புகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு செவ்வகவுடைய குடியிருப்பு அப்படின்னா அது ஏன் செவ்வகமாக இருக்குது, நீர்நிலை குடியிருப்புனா ஆத்தங்கரையை ஒட்டி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சும்மா கான்செப்ட் வைஸ் தான் இருக்கும். நீங்கள் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க, சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. அந்த குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் லைட்டாக படிச்சுக்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த நகரம் மெகா சிட்டி மெகாபோலிஸ், இந்த உங்களுக்கு இணைந்த நகரம் மெகலோபோலிஸா, மீப்பெரு நகர் அப்படின்றது செயற்கைக்கோள் நகரம், இது எல்லாமே வரும். இது இல்லாமல் உங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், சிறப்பு பொருளாதார நகரம், ஸ்மார்ட் சிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்ற சொல்லுவேன். தமிழ்நாட்டில் 12 முக்கிய நகரங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் சும்மா மேலோட்டமாக ரீட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க அப்படின்ற சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 2 லெசன் தேவையில்ல, பாக்ஸ் கனெக்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? அப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்ன விஷயம் நீங்கள் படிக்கணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் படிக்க தேவையில்லை அப்படின்றது. சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இந்த 3 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லெசன் லைட்டாக மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 லெசனும் பாக்ஸ் கனெக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை உங்களுக்கு நான் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. அந்த இனங்கள் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் படிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயநகர் பாமினி அரசு சிலபஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேரெக்டாக சிலபஸில் இருக்குது. குரூப் 2 சிலபஸில் டேரெக்டாக இருக்குது. குரூப் 4 சிலபஸில் நம்ம ஏற்கனவே பேசணும். ஆனால் தென்னிந்திய அரசுகள்னு சொல்லி இருக்கப்போ உங்களுக்கு குரூப் 4 சிலபஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். முகலாய அரசு உங்களுக்கு சிலபஸில் இருக்குது, பார்த்தோன்னே தெரியும். மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வா அப்படின்றது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு, क्वेश्चंस கேட்பாங்க. சோ இந்த 3 லெசனுமே நீங்க படிக்கணும். அதே போல ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வளங்கள் அப்படின்றது நான் ஏற்கனவே ஒரு லெசன் சொன்னேன், 6th லெசன் சொல்லும்போதே சொன்னேன். வளங்கள் வந்து எல்லா புத்தகத்திலயும் இருக்கும், நீங்க கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா படிக்கணும். சுற்றுலா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல அப்படினாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ், அந்த பறவைகள் சரணாலயம், வனவிலங்குகள் சரணாலயம், அதை பத்திலாம் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு சுற்றுலா அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாநில அரசு அப்படின்றது டேரக்டா உங்களுக்கு பாலிட்டில யூஸ் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது இருக்கு. ஊடகமும் ஜனநாயகமும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜனநாயகத்துக்காக ஊடகம் என்ன பண்ணுது அப்படின்ற விஷயங்கள்
இருக்கும், சும்மா பேசிக்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் ஜனநாயகத்தை பற்றி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த 7th செகண்ட் டைம் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே நீங்கள் படிக்கணும். இந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் அப்படின்றது தான் உண்மை. 104 பக்கம் தான் இருக்குது. மொத்தமாக அந்த புக்கு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து உங்களுக்கு தேர்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் வரியும் அதன் முக்கியத்துவமும் அப்படின்றது எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. டேக்ஸ் பற்றி படிக்க சொல்கிறாங்க, டேக்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. சாலை பாதுகாப்பு அப்படின்ற இந்த லெசன் உங்களுக்கு தேவையில்லை. நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சந்தை அப்படின்றது கண்டிப்பாக அந்த லெசன் நீங்கள் படிக்கணும். நுகர்வோர் பாதுகாப்பு பற்றி உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கான்னு சொல்லி தெரில, ஒரு நிமிஷம் இருந்துக்கோங்க. எஸ், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படின்றது உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ படிச்சுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். நுகர்வோர் பாதுகாப்பு படிக்கணும். பெண்கள் மேம்பாடு அப்படின்றது படிக்கணும். பாலிட்டியில் உங்களுக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வரும். ஸோ இதில் உங்களுக்கு கவர் ஆகும் இந்த லெசன். தென் உங்களுக்கு ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஜாகிரபியில் உங்களுக்கு பேரிடர் மேலாண்மை அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இது படிக்கணும். பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நில வரைபடத்தை கற்றறிதல் அப்படின்றது தேவையில்லை. கண்டங்களை ஆராய்தல், வட அமெரிக்கா தென் அமெரிக்கா, இது ரெண்டுமே தேவையில்லை. இந்த மூணு லெசன் ப்ளஸ் இந்த ஒரு லெசன் 4 லெசன் படிங்க. ஓகே. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் படிங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இங்கே உள்ளே போய் பார்ப்போம் எந்த விஷயங்கள் தேவை எந்த விஷயங்கள் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ புதுசாக உங்களுக்கு இயக்கங்கள்லாம் தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தமிழகத்தில் பக்தி இயக்கங்கள் அப்படின்றத நீங்கள் படிக்கிறப்போ பக்தி இயக்கம் அப்படின்றது உங்களுக்கு பெருசாக இது சிலபஸில் கவர் ஆகாது. இந்த விஷயத்தை படிக்கிறப்போ தமிழகத்தில் பக்தி இயக்கம் அப்படின்றத நீங்கள் கவர் பண்ணுறப்போ சங்க காலத்திலிருந்து இக்காலம் வரையெல்லாம் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது யூனிட் 6ல். ஸோ அங்கே உங்களுக்கு யூஸ் ஆவாங்க. அவங்களுடைய இந்த விஷயங்கள் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெரியார்வலர் பற்றி நாயன்மார்கள் பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 63 நாயன்மார்கள் பற்றியும் 12 ஆழ்வார்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்து ஆதிசங்கரர் அப்படின்னா யார் சும்மா அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஆதிசங்கரர், ராமானுஜர் இவங்களாம் பெருசாக இல்லை. இவங்களோட கதையை மட்டும் பார்த்துக்கோங்க. இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க, ஒரு சில சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஓகே. உங்களுக்கு கேமரா ஸ்டாப் ஆயிடுச்சு. இதில் பார்த்துப்போம். ராமானுஜர் இவங்களை பற்றிலாம் கான்செப்ட் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துக்காங்க. வட இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படின்றது உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. சும்மா அப்படியே சும்மா ஒரு ரீட் மட்டும் விட்டுட்டு போயிருங்க. பாக்ஸ் கரண்ட்ஸ் படிச்சுக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். சூஃபிசம் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக எங்கேயுமே உங்களுக்கு இல்லை. குருநானக் இதெல்லாம் உங்களுக்கு எப்படியாச்சும் உங்களுக்கு சிங்க் பண்ணி நீங்கள் சிலபஸில் கொண்டு வந்தாலும் கொண்டு வர முடியும். ஆனால் கொஷின்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கொஷின் கேட்க மாட்டாங்க. இந்திய பண்பாடு அப்படின்றதுல கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியும். அந்த இந்திய பண்பாட்டிலையும் எங்கே உங்களுக்கு அதிகமாக கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற லெசன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு பெருசாக கொஷின்ஸ் கேட்கறது கிடையாது. ஸோ இது வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்காங்க. தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் அப்படின்ற ஒரு லெசனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பல்லவர்கள் கோயில்களில் என்னென்ன கட்டிடக்கலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம், சோழர்களில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், எது இருந்தாலும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த இடத்துல தமிழகத்தை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றி பல்லவர்கள் காலத்திலையும் சோழர்கள் காலத்திலையும் உங்களுக்கு விஜயநகர பேரரசுகளுடைய காலத்திலையும் என்னென்ன கட்டிடக்கலை பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுக்கங்க அப்படின்ற சொல்லுவேன். தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். மகாவீரரை பற்றியும் புத்தரை பற்றியும் நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே பார்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு சுலபமான விஷயமா தெரியும். இதுவும் உங்களுக்கு சிலபஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் சிலபஸில் கிடையாது. சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. பாக்ஸ் கரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லுவாப்பா. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கரண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த எங்கெல்லாம் பரவி இருந்துச்சு, எப்பெல்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் அப்போ நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது அதுதான், நல்லா படிங்க. ஒரு தடவை படிச்சு பாருங்க. உங்களுக்கு சிலபஸில் எங்கேயாச்சும் கவர் ஆகிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த லெசன்லேயும் உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் புதஞ்சிருக்கும். லெசன்ஸில் இந்த லெசனில் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் புதஞ்சிருக்கும் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ். ஸோ அந்த தேவையான கண்டென்ட்ஸை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எது தேவையோ அப்படின்றத நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவைலேருந்து அதை மட்டும் படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஃபுல்லாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் பௌத்தம் அப்படின்றது இதே விஷயம் தான் இருக்கும். இதான் உங்களுக்கு ஆசீவகத்தை பொறுத்த வரைக்கும்லாம் பெருசாக உங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த மாதிரி சமணம் பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த லெசன்ஸ் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மகேந்திரவர்ம பல்லவன் இங்கே உங்களுக்கு நிறைய மன்னர்கள் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இது சொன்னேன். அப்போ இதோட உங்களுக்கு 7th ஃபஸ்ட் டேர்மில் 7th ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் தேவையானது எதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியாச்சு. ஸோ 7th ஃபுல்லாகவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். நீங்கள் என்னென்ன லெசன் படிக்கணும், என்னென்ன
லெசன் படிக்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டாக எடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் நம்ம 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். நம்ம அதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.